இவர் வந்து இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் எங்க டீமோட ஃபாரின் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸ்ரீலங்கால வீஸ்ட்ரம் ஓட்டம் உள்ளேன்னு சொன்னது கூட வருத்த ஓட்டம். ஆமா ஆமா, வீஸ்ட்ரம் அவருடைய பைக் எடுத்து ஸ்ரீலங்கால போய் ரைட் பண்ண முடியாத ஒரு குறையே நாங்க இந்த ரைட்ல தீர்த்து வச்சிருக்கோம். ஏன்னா ஸ்ரீலங்காவுக்கு வந்து போகும்போது பைக் ரைட் பண்ணேன். என்னோட வீஸ்ட்ரோம்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலன்னு ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா வந்து வீஸ்ட்ரோம்ல ஸ்ரீலங்கா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். முடியும், ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் இப்போ நான் வந்து இந்த நிலம்பூர் ட்ரிப் வந்திருக்கேன்ல, இந்த ரோடு வந்து அதுவும் முக்கியமாக இந்த பாலக்காடுலேருந்து நிலம்பூர் ரோடு வந்து அப்படியே டிட்டோ வந்து ஸ்ரீலங்கா ரோடு மாதிரியே இருந்தது. எனக்கு அந்த இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே வந்து அப்படியே எனக்கு ஸ்ரீலங்காவில் ரைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ வந்து உண்மையாகவே நான் வீஸ்ட்ரோமில் ஸ்ரீலங்கா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன். இந்த ரோடு உண்மையாகவே பைக் ரைடர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பாலக்காடு டு நிலம்பூர் ரோடு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். செம்ம ரோடு. எப்படி மூணாரில் கேப் ரோடு வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பாலக்காடு டு நிலம்பூர் வந்து வேற லெவலில் இருக்கும் ரோடு. ஸோ கண்டிப்பாக வந்து பைக் ரைடர்ஸ் வந்து முக்கியமாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரோட்ல வந்ததுக்கு யாருக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்ல விரும்புறீங்க? சொல்ல மாட்டாங்க, நாங்களா கேட்டு வாங்கி. ஆமாப்பா, இந்த ஆக்சுவலி இந்த ரூட்டை வந்து சஜஸ்ட் பண்ணது மிஸ்டர் அமீன் தான். இவருக்கு தான் வந்து ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து இவருக்கு தான், அமீனுக்கு தான். 5 bikes 5 persons 5 days இந்த ட்ரிப்பு. அதுவும் இல்லாமல் 5 districts வந்து நாங்கள் கவர் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே 5 தான் சொன்ன மாதிரி. 5 persons 5 districts. 5 districts தான் ஆக்சுவலாக நார்த் கேரளாவில் இருக்குது. அந்த 5 districtsமே நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். பாலக்காடு, மலப்புரம், கேலிக்கட், கண்ணூர், காசர்கோடு, இந்த 5 டிஸ்ட்ரிக்டும் பார்த்துட்டு தான் ஊருக்கு போகிறோம் முடிவு பண்ணிட்டோம். வேறு பிளான் இருந்தது, ஆனால் இப்போ என்டையர்லி பிளான் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. எல்லா டிஸ்ட்ரிக்டும் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அண்ட் 5 நாள் இந்த ரைடு இருக்க போது பக்கா ஒரு பட்ஜெட் ரைடாக தான் பிளான் பண்ணோம். ஆனால் சோர் விஷயத்தில் அப்பப்போ கொஞ்சம் சொதப்பிடுவோம். ஏன்னா வைத்த கட்டு நாளைக்கு என்ன பண்ண போறோம் செகண்ட் டே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி எக்ஸைட்டிங் ஹில்ஸ் ரைட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டி கிராமத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபுல் டாப் ஸ்பீட் செக் அந்த மாதிரி. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்னரிங் செக் 200 ஹேர்பின் பெண்டு ரோடு நாளைக்கு நாங்கள் ஓட்ட போறோம். இது வரைக்கும் இந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, இந்த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாலே யாரும் ஓட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவு ஒரு ரைடு. என்ன ஏரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நீங்க நாளைக்கு சந்திப்பீங்க. ஏன்னா இன்னைக்கே சொல்லிட்டா ஹைப் இருக்கு அதுல. ஸோ டுமாரோ நாளைக்கு நாங்கள் எங்கே போகிறோம், எப்படி அந்த 200 ஹேர்பின் பெண்ட் வந்துச்சு அப்படின்றது நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். Until then, it's your man, Amin.